ஓகே. இதுல ஏ நாட்டில் உள்ள பிரஜைகள் ஒருபோதும் குப்பைகளை வீதிகளில் கொட்டுவதில்லை. அண்ட் ஏ நாட்டின் பிரஜை ஆவார். தர்க்க ரீதியாக என்ன முடிவு எட்டப்படலாம்? ஓகேயா? ஸோ பேசிக்கா இந்த தர்க்க ரீதியாக அல்லது லொஜிக் அப்படின்னு சொல்ற நேரத்துல, இது இந்த கேள்விக்கான பேசிக்கான லொஜிக்க மட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேயா? நல்லா கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு, நம்ம இப்படி ஒரு கூற்று ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அ இலங்கையர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. ஓகேயா? இலங்கையர்கள் இத நான் ஷார்ட்டா எழுதுறேன் நான். இலங்கையர்கள் எல்லோரும் நல்லவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல அதுக்கு அடுத்து இன்னொரு கூற்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, குமார் இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல 2 கூற்றுக்கள் இருக்கு. அதாவது இலங்கையில இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டாங்க. அப்படின்னா இலங்கையினுடைய பிரஜைகள் எல்லாருமே, அது யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவளும் கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. அப்படின்னு 1வது கூற்று உறுதிப்படுத்துது. 2வது கூற்று சொல்லுது, குமார் வந்து இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூற்ற நம்ம எப்படி மெச் பண்றது அப்படின்னா, இந்த இலங்கையும் இலங்கையும் மெச் ஆகுறனால, குமாரும் நல்லவரும் மெச் ஆகி தான் ஆகணும். அதாவது இலங்கை இலங்கை மெச் ஆகுறனால, குமார் அப்படிங்கிறவரு நிச்சயமாக நல்லவராக தான் இருக்கணும். இதுதான் தர்க்கம். ஓகேயா? லாஜிக்ல நெறைய டைப் இருக்கு. பட் இந்த கேள்விக்கு தேவையான பேசிக்கான லாஜிக் இவ்வளவுதான். சோ இத வச்சு தான் நம்ம இத செய்ய போறோம். அப்ப இந்த கேள்விய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஈஸியா ஒரு ஐடியா ஒண்ணு நீங்க எடுக்கலாம். இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ நாட்டில் உள்ள பிரஜைகள் ஒருபோதும் குப்பைகளை வீதிகளில் போடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன டீட்டெயில் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏ நாட்டினுடைய பிரஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து குப்பைகள் போடுறது இல்லையா வீதிகள்ல. ஓகே. 2வது கூற்று சொல்றாங்க, ஆன். ஆன் அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய பேர். ஓகேயா? சோ ஆன் ஏ நாட்டினுடைய பிரஜை அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் முதல்ல சொன்ன மாரி தான். இது ஏ நாடு, இதுவும் ஏ நாடுங்கிறது மெச் ஆகுறனால, ஆன் அப்படின்னு சொல்றவரு வீதிகள்ல குப்பைய போட முடியாது. கண்டிப்பாக அது மெச் ஆகுது. ஓகேயா? சோ இப்ப இந்த கூற்றுக்கள வந்து எல்லா கூற்றுக்களையும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க. 1வது கூற்ற பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் ஒரு நெறிமுறை சார்ந்த நபர் ஆவார். நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இதுல அந்த ஏ நாட்டுல இருக்க பிரஜைகள் அவ்வளோ பேருமே நெறிமுறையானவர்கள் அப்படின்னு சொல்லல. நெறிமுறை அப்படின்னு சொன்னா ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது, பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. சோ இதான் நெறிமுறை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்றது. இவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ரோட்ல குப்பை போட மாட்டாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பொய் பேச மாட்டாங்க, ரூல்ஸ சரியா ஃபாலோ பண்ணுவாங்க, ரெட் லைட் விழுந்துச்சு அப்படின்னா சிக்னல்ல நிப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே இல்ல தானே. நெறிமுறை சார்ந்ததுன்னு சொன்னா எல்லா நெறிமுறையும் சார்ந்து இருக்கணும். ஓகேயா? சோ 1வது கூற்ற வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 1வது கூற்ற ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில அவங்க வீதிகள்ல குப்பை போட மாட்டாங்களே தவிர, அவங்க நெறிமுறை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியவே தெரியாது. யாரும் சொல்லவே இல்ல. சோ 1வது கூற்ற வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். 2வது பாருங்க, ஏ நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் நெறிமுறை சார்ந்த மக்கள். அதானே சொன்னோம். நெறிமுறைக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்ல. நெறிமுறைகள்ல ஒண்ணு தான் குப்பைகள வீதியில போடாம இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்காக குப்பை போடலங்கிறதுக்காக அவங்க எல்லா நெறிமுறையும் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது தானே. சோ அதனால 2வது கூற்றையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். 3வது கூற்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ட் ஒருபோதும் குப்பைகளை சாலைகளில் கொட்டுவதில்லை. பெர்ஃபெக்ட்டான ஆன்சர். அததான் நம்ம இங்க கிராஸ் செக் பண்ணியிருக்கோம். பாருங்க. அண்ட் வந்து வீதிகள்ல குப்பைய போடவே மாட்டாரு. இது உண்மை. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். சரி 4வத பாருங்க. மனிதர்கள் குப்பைகளை சாலையில் கொட்டுவதில்லை. ஏத்துக்க முடியாது. என்ன? அது ஏ நாட்டுல இருக்கவங்க மட்டும் தான் போடுறதில்ல. அப்ப மீதி நாட்டுல இருக்கவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாது தானே. சோ இந்த 4வது கூற்றுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மாதிரி லாஜிக் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது, பெரும்பாலும் லோ என்ட்ரன்ஸ் சம்பந்தமான எக்ஸாமுக்கு அதிகமாக வரக்கூடியது. சோ இந்த லாஜிக் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது, நெறைய டைப் ஆஃப் லாஜிக் இருக்கு. இந்த கேள்விக்கு இந்த பேசிக்கான லாஜிக் வந்து போதுமானது.